Hello friends, நம்ம இப்போ 10th standard mathsல example 2.37 பார்க்குறோம். இந்த சம நம்ம வந்து bookல பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னா a mosaic is designed in the shape of an equilateral triangle 12 feet on each side. Each tile in the mosaic is in shape of an equilateral triangle of 12-inch side. The tiles are alternate in color as shown in the figure. Find the number of tiles of each color and total number of tiles in the mosaic அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற மொசைக்கு. இது வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் 12 feet on each side இருக்கு. அதுல உள்ள இருக்கிற அந்த ஒரு டைலும் வந்துட்டு 12 inch இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ 12 inchனா ஒரு ஃபீட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு 1 feet, இது ஒரு 1 feet அந்த மாதிரி. அண்ட் ஒன்னொன்னு ஆல்டர்னேட் கலர்ஸ்ல இருக்கு. ஒயிட் இருக்கு, ப்ளூ இருக்கு, ஒயிட் இருக்கு, ப்ளூ இருக்கு அந்த மாதிரி. இப்ப நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஆஃப் ஈச் கலர் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் கேக்குறாங்க. சோ ஒயிட்ல எத்தனை டைல்ஸ் இருக்கு, ப்ளூல எத்தனை டைல்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈக்குவலேட்ரல் சொல்றதுனால ஷேப் எல்லாமே சேமா தான் இருக்கும். Since the mosaic is in the shape of equilateral triangle of 12 feet, so the tile வந்து it is in the shape of equilateral triangle, அதுவுமே 12 inch சொல்றாங்க, that is 1 feet. So there will be 12 rows in the mosaic அப்படின்னு சொல்றாங்க. So நீங்க மேல இருந்து இப்படி கவுண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? சோ டோட்டலா 12 rows இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோல பாருங்க, ஒயிட் டைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை ஒயிட் டைல் இருக்கு? ஒண்ணே ஒன்னு இருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட் ரோல 1. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ரோல 1 2 இருக்கு. நெக்ஸ்ட் 1 2 3 இருக்கு. அப்படியே போயிட்டே இருந்து கடைசி ரோல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு. ஓகேவா? சோ நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் வந்து 1ல இருந்து ஆரம்பிச்சு 12 வரைக்கும் இருக்கு. சோ இது வந்து ஏபியான்னு செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். இதோட காமன் டிஃபரன்ஸ், இது T1 இது T2 எடுத்து பாருங்க. காமன் டிஃபரன்ஸ் வந்து T2 மைனஸ் T1 வந்துட்டு 2 மைனஸ் 1 வந்துட்டு 1, 3 minus 2 1 தான். ஓகேவா? அப்பனா இட் இஸ் அன் ஏபி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கு. அப்ப ஏ நம்மளுக்கு என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு 1 ஃபர்ஸ்ட் டேர்ம். எல்லாம் நம்மளுக்கு தெரியுது 12. சோ டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸும் பாத்தீங்கன்னா 12 இருக்கா? அப்பனா என்னது? n இஸ் ஈக்குவல் டு 12 தான். ஓகேவா? ஏ இருக்கு, எல் இருக்கு, என் இருக்கு. அப்ப நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் கேக்குறாங்க, தட் இஸ் Sn. அப்ப நம்ம Sn ஃபார்முலா என்னது? n/2 a plus l தானே. சோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப டோட்டலா S12 இருக்கு. n என்னது? 12/2. a வந்துட்டு 1, l வந்துட்டு 12. இதை செக் அவுட் பண்ணலாம். 6 2s are 12. அப்பனா S12 is equal to 6 into 12 plus 1 வந்துட்டு 13. 3 6 are 18, 1 6 plus 1 7. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் வந்துட்டு இப்போ 78 இருக்கு. 78 இருக்கு. இதே மாதிரி நம்ம இப்ப ப்ளூ டைல்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்ப ப்ளூ டைல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல ப்ளூ டைல் இருக்கா? இல்ல, ஒயிட் மட்டும்தான் இருக்கு. டைல் இல்லைங்கிறதுனால நம்ம 0 போடுறோம். நெக்ஸ்ட் ப்ளூ டைல் வந்துட்டு ஒன்னு இருக்கு. சோ 1. நெக்ஸ்ட் 1 2 இருக்கு. அந்த மாதிரி போயிட்டே இருந்து லாஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கு. லாஸ்ட் ரோல நம்மளுக்கு 11 இருக்கு. சோ 0ல இருந்து ஆரம்பிச்சு 11 வரைக்கும் இருக்கு ப்ளூ டைல்ஸ். இப்ப இது ஏபியான்னு பாக்குறதுக்கு அதேதான். T1 T2 T3. நம்ம D பாத்தீங்கன்னா T2 மைனஸ் T1 வந்து 1 மைனஸ் 0 1 தான். 2 மைனஸ் 1 1 தான். சோ இது வந்துட்டு இட் இஸ் அன் ஏபி. ஓகே தானே? அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு A ஈக்குவல் டு 0. லாஸ்ட் டேர்ம் வந்து நம்மளுக்கு L, that is 11. சோ n வந்துட்டு 12. ஏன்னா டோட்டலா நம்மளுக்கு 12 இருக்கு. 0ல இருந்து கவுண்ட் பண்ணணுமா? சோ 1 2 3 4னு பாக்குறப்ப டோட்டலா நம்மளுக்கு 12 இருக்கு. ஓகேவா? ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டைல்ஸ் ரோஸ் வந்துட்டு 12ன்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து there will be 12 rows in the mosaic ன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப n ல வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது.
ப்ளூல தான் கடைசி வந்துட்டு 11 இருக்கு, அதனால L வந்து 11, N வந்துட்டு 12. இப்போ எல்லாமே இருக்கிறதுனால நம்ம SN ஃபார்முலா யூஸ் பண்றோம். N/2 A plus L. ஸோ நம்மளுக்கு S12 என்னது அப்போ 12/2, A வந்துட்டு 0, L வந்துட்டு 11. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா இது 6. ஸோ 6 into ஸோ 66. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் வந்து 66 கண்டுபிடிச்சிட்டோம். 66. இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து கேக்குறாங்க. சோ ஃபைண்ட் த டைல்ஸ் ஆஃப் ஈச் கலர் கேட்டாங்க. சோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளூ ஒயிட் டைல்ஸ்ல 78, ப்ளூ டைல்ஸ்ல 66. இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் கேட்டா என்ன பண்ணோம், ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் கேட்டாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் பிளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ். கரெக்டா? அப்ப 78 plus 66. இது வந்து ஒயிட் டைல்ஸ் ஓடுது, இது ப்ளூ டைல்ஸ் ஓடுது. ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் கிடைச்சிரும் நம்மளுக்கு. ஸோ 78, 66, 8 plus 6 14, 7 plus 1 8, 8 plus 6 14. இப்போ டோட்டலா நம்மளுக்கு 144 டைல்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்துட்டு 144. இந்த சம் புரிஞ்சிச்சா? நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்துட்டு எக்ஸாம்பிள் 2.38 நம்ம பார்க்க போறோம். புக்ல பார்க்கலாம். Houses of a street are numbered from 1 to 49. Senthil's house is numbered such that sum of numbers of houses prior to Senthil's house is equal to sum of numbers of houses following Senthil's house ன்னு சொல்றாங்க. Find Senthil's house number அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரீட்ல வந்துட்டு நிறைய ஹவுசஸ் இருக்கு. எவ்வளோன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. 1ல இருந்து 49 வரைக்கும் அந்த வீடு இருக்கு. அதுல செந்தில் வீடு வந்து நம்ம இப்போதைக்கு X அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ செந்தில்ஸ் ஹவுஸ வந்து நம்ம X அப்படின்னு வச்சுக்கிறோம். சோ அது எப்படி இருக்குன்னா 1 2 3 இப்படியே போயிட்டே இருக்கு. செந்தில்ஸ் வீடு X, அப்புறம் போயிட்டே இருக்கு. ஃபைனல் ஹவுஸ் வந்துட்டு 49. ஏன்னா டோட்டலா 49 ஹவுஸ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அவங்க என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க, செந்தில்ஸ் ஹவுஸ் இஸ் நம்பர்டு சச் தட் sum of numbers of houses prior to செந்தில்ஸ் house is equal to sum of numbers of houses following செந்தில்ஸ் house. ஸோ செந்தில்ஸ் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்கிற வீடெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தோட சம்மும் செந்தில்ஸ் ஹவுஸ்க்கு அப்புறம் இருக்கிற எல்லா சம்மும் சேம் அப்படின்னு சொல்றாங்க. செந்திலோட ஹவுஸ் வந்து எக்ஸ்னா அவங்களுக்கு முன்னாடி உள்ள ஹவுஸ் வந்து என்னது எக்ஸ் மைனஸ் 1. அப்ப இந்த சம் இது எல்லாத்தையும் சம் பண்ணீங்கன்னா அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்குல்ல, இப்ப செந்தில்ஸ் ஹவுஸ் எக்ஸ்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற வீடு வந்துட்டு எக்ஸ் பிளஸ் 1. ஸோ 1 plus 2 plus 3 plus etc plus x minus 1 வந்து it is equal to x plus 1 plus x plus 2 அப்படி போயிட்டே இருக்கும் plus 49. ஓகேவா? சோ இந்த ரெண்டு சம்முமே ஈக்குவல் அப்படிங்கறத அவங்க வந்துட்டு சம்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. கரெக்டா? செந்திலோட இதெல்லாம் ப்ரீவியஸ் ஹவுசஸோட சம், செந்திலுக்கு ஃபாலோயிங் ஹவுசஸோட சம், இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ நம்ம எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஈஸியாவே யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு, லாஸ்ட் டேர்ம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஆனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்ல. கரெக்டா? இது வந்து மிடில்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இந்த ஹவுஸ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது மிடில்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுக்கு நம்ம எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு வரணும். எப்படி எடுத்துட்டு வரலாம்? இப்ப இது வேணும்னா என்ன பண்ணுவீங்க, இது மொத்தமா எடுத்துட்டு இதை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணலாமா? சோ இதை மொத்தமா எடுத்துட்டு இதை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் கிடைச்சிடும். இந்த பக்கம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, அது அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு இருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் இதை எடுத்துக்கிறோம். எப்படின்னா 1 plus 2 plus 3 plus எக்ஸெட்ரா 49 அப்படின்னு ஹோல் டேர்மையுமே எடுத்துடுறோம். இதை மொத்தத்தையும் இதுல மைனஸ் பண்றோம். அப்போ வேணும்னா இது ஸோ நம்மளுக்கு இது மட்டும்தான் வேணும். கரெக்டா? எக்ஸுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த மொத்த டேர்மையும் நம்ம போட்டுட்டு மைனஸ் பண்றப்ப இந்த எக்ஸோட சேர்த்து மைனஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இது மட்டும் கிடைக்கும்.
கரெக்டா? அப்ப 1ல இருந்து 49 வரைக்கும் போட்டுட்டு மைனஸ் 1ல இருந்து எக்ஸ் வரைக்கும் மட்டும் போடுறீங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே ஸ்டார்டிங் டேர்ம்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு எஸ்என் ஃபார்முலாவும் ஈஸியா பண்ணிடலாம். ஸோ எஸ்என் ஃபார்முலா ஒன்று என்ன பண்ணலாம், லாஸ்ட் டேர்ம் இருக்கிறதுனால எஸ்என் வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா n/2 a plus l யூஸ் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுக்கு வந்துட்டு a வந்துட்டு 1, l வந்துட்டு x மைனஸ் 1, n என்னது டோட்டலா எவ்வளவு இருக்கோ அதுதானா. ஸோ டோட்டலா இங்க எவ்வளவு இருக்கு, x மைனஸ் 1 இருக்கா, அப்பனா n-ம் x மைனஸ் 1 தான். ஓகேவா? ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல பண்ணலாம். இந்த இதுக்கு a வந்துட்டு 1, l n ரெண்டுமே 49 தான் டோட்டலா. அதே மாதிரி இதுக்கு பண்ணீங்கன்னா a வந்துட்டு 1, l n ரெண்டுமே வந்து x தான். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைடு பண்றோம். இந்த சைடு வந்துட்டு n என்னது x மைனஸ் 1, அப்ப x மைனஸ் 1/2, a வந்து 1 பிளஸ் l என்னது x மைனஸ் 1. ஓகேவா? லெஃப்ட் சைடு முடிஞ்சிச்சு. இப்போ ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் பண்றோம். n என்னது ஃபர்ஸ்ட் 49/2, a வந்து 1 பிளஸ் l வந்து 49 மைனஸ் இந்த ஹோல் டேர்ம் இருக்கா, இதுல n என்னது x, சோ n வந்துட்டு x, அப்ப x/2, a என்னது 1 பிளஸ் l என்னது x. ஓகேவா? சோ நமக்கு 3 இருக்கிறதுனால தனித்தனியா போட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். 1 மைனஸ் 1 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். இங்க ஒரு x மட்டும் இருக்கு. ஓகேவா? சோ x மைனஸ் 1, இங்க ஒரு x இருக்கு, டிவைடட் பை 2. 49/2 நம்மளால பண்ண முடியாதா, அப்ப 49 1 பிளஸ் 49 பிளஸ் 1 என்னது 50, ஸோ 50/2 மைனஸ் இது அப்படியே தான் இருக்கு. ஸோ அது அப்படியே போட்டுலாம், x இன்டூ 1 பிளஸ் x/2. ஸோ எல்லாத்துலயுமே 2 இருக்கா, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ எப்படி பண்ணிடலாம்னா நம்ம 2 எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 1 2 3. ஸோ இது எல்லாத்தையுமே ஹோலாவே நம்ம வந்துட்டு இந்த மொத்த டேர்மையுமே 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 2 2 எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடும். ஸோ நம்ம இது வந்துட்டு நம்ம மேல நம்ம டிவைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்ப மேல என்ன இருக்கு, x இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்டூ 1 வந்துட்டு எக்ஸ். இப்போ 49 59 25 கிடையாது, நம்ம 2 ஃபுல்லா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ 49 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9 5s are 45, 4 5s are 24. இங்க 50 இருக்கு, 0 இருக்கு, அப்ப இந்த 0 இங்க போட்டுருவீங்க. ஸோ 2450 மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் என்னது எக்ஸ், மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் என்னது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து மைனஸ் வந்து கேர்ஃபுல்லா போடணும். மைனஸ் உள்ள எடுத்துட்டு வரப்ப மைனஸ் மைனஸ் ரெண்டுமே மைனஸ் ஆயிடுச்சு. இப்ப எக்ஸ் ஸ்கொயர் இங்க இருக்கு, இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துட்டு வரலாமா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வர்றப்ப பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடுச்சு. மைனஸ் எக்ஸ் இங்க இருக்கு, இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வர்றப்ப பிளஸ் எக்ஸ் ஆயிடுது, ஈக்குவல் டு 2450. ஸோ மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்னது 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2450. ஸோ இந்த சைடு நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாமா, 2ஆல டிவைட் பண்ணலாம். ஸோ 1 2 is 2, இங்க என்ன வரும் 1 2 is 2, 2 2s are 4, again 2 2s are 4, 1 5 2s are 10. அப்ப x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1225னா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் ரெண்டு சைடுமே. ஸோ ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி x is equal to root of 1225 கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபேக்டரைஸ் பண்ணாலே கரெக்டாக வந்துடும். ஃபர்ஸ்ட் 5 போடலாம், 2 5s are 10, 4 5s are 20, 5 5s are 25, again 5, 4 5s are 20, 9 5s are 45. இப்போ இதை 7ஆல போட்டோம்னா 7 7s are 49. அப்போ 5 into 5 into 7 into 7 வருது. ஸோ 2 5ல ஒரு 5ம் 2 7ல ஒரு 7ம் எடுத்தீங்கன்னா
35 தான் இதோட ஆன்சர். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்ல இருந்து எப்பயுமே எப்படி போடணும், பிளஸ் ஆர் மைனஸ் 35 போடணும். ஆனா இப்ப நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து ஹவுஸ் நம்பர்ஸா, வீட்டுல இருக்கிற ஹவுஸ் நம்பர்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்குமா, இருக்காது. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 35 வந்து நாட் பாசிபிள். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 35 மட்டும்தான். எக்ஸ்ங்கிறது என்னது, நம்ம ஃபர்ஸ்டே எடுத்திருந்தோம், செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர்னு எடுத்திருந்தோமா. அப்ப நமக்கு ஆன்சர் எழுதிடலாம். ஸோ செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் வந்து 35. ஓகேவா, இந்த சம் புரிஞ்சுச்சா? நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 2.39 பார்க்கலாம். Sum of first n, 2n and 3n terms of an AP are S1, S2 and S3 respectively. Prove that S3 is equal to 3 into S2 minus S1 சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா sum of first n அப்படின்னா என்னது, Sn, அதோடது வந்து என்னது S1 அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி S2n அப்படின்றது வந்துட்டு S2. ஸோ ரெஸ்பெக்டிவ்லினா இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், செகண்டுக்கு செகண்ட் ஒன், தேர்டுக்கு தேர்ட் ஒன், அதான் ரெஸ்பெக்டிவ்லியோட மீனிங். ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3n டேர்ம்ஸ்னா என்னது, S3n இஸ் ஈக்குவல் டு S3. ஓகேவா ஓகேவா ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிட்டோம். என்ன கேட்டிருக்காங்க, S3 இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ S2 மைனஸ் S1 ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1 எப்படி எழுதலாம்னா, SNோட ஃபார்முலா எழுதிடலாம். ஸோ SN அப்படின்றது n இருக்கனால n/2 2a plus n minus 1d. ஓகேவா, இதுதான் வந்துட்டு S1 ஓடது. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு S2 எப்படி எழுதுவோம், இங்க என்ன இருக்கு, S2n இருக்கு. அப்ப 2n/2 2a plus 2n minus 1d. கரெக்டா, இது வந்து செகண்ட். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு S3 வந்துட்டு 3n இருக்கு. அப்ப S3 is equal to 3n/2 2a plus 3n minus 1d. இதுதான் வந்து நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, சோ இது எல்லாமே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். தட் இஸ் Sn வச்சு, S2க்கு வந்துட்டு S2n வச்சு எழுதிட்டோம், S3க்கு S3n வச்சு நம்ம எழுதிட்டோம். நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம RHS மட்டும் எடுத்துக்கலாம். S2 மைனஸ் S1 பண்ண சொல்லியிருக்காங்களா, அதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம். பண்ண சொல்லியிருக்காங்க S3 is equal to 3 into S2 minus S1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப இந்த டேர்ம் மட்டும் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் S2 ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், அதை கேர்ஃபுல்லா பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ 2n/2 2a plus 2n minus 1d minus S1 ஓடது வந்து n/2 2a plus n minus 1d. ஓகேவா, இப்போ இது ரெண்டுலயும் எது காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா n/2 காமனா இருக்கா. அப்ப நம்ம n/2 மட்டும் டோட்டலா வெளியெடுத்தோம்னா இங்க என்ன இருக்கு, ஜஸ்ட் 2 மட்டும் இருக்கு 2a பிளஸ் இதை உள்ள எடுத்துட்டு போயிடலாம். சோ 2nd மைனஸ் d. சோ இதை d உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு. மைனஸ் n/2 ஓட எடுத்துட்டீங்களா, அப்ப இங்க எதுவுமே கிடையாது. இங்க ஜஸ்ட் என்ன இருக்கு, 2a plus just nd minus d. கரெக்டா, இப்ப அந்த n/2 அப்படியே போடுங்க. இப்ப இந்த 2 உள்ள எடுத்துட்டு போயிடலாமா. சோ 2 2s are 4a 2 2s are 4nd 2 into d என்னது minus 2d. இப்ப இந்த மைனஸ உள்ள எடுத்துட்டு போயிடலாம். சோ minus 2a minus nd மைனஸ் மைனஸ் பிளஸ் டி எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோமா. இப்ப n/2 பண்ணலாம். 4 minus 2 என்னது 2a 4 minus nd இங்க இருக்கா. 4 minus 1 என்னது 3 அப்ப 3nd 2d என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். -2 + 1 அது என்னது -1. ஓகேவா, சோ -d. கரெக்டா, -2 + 1 வந்துட்டு மைனஸ். சோ எல்லாமே எழுதிட்டோம்.
இப்போ n by 2 2a plus இங்க என்னது காமனா இருக்கு? d காமனா இருக்கா? d மட்டும் வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கு? 3n minus 1. d காமனா வெளியே எடுத்துட்டோம். d போச்சுன்னா இங்க வெறும் 3n இருக்கு. d போச்சுன்னா இங்க வெறும் -1 இருக்கு. அதை கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்துட்டு s2 minus s1. சோ இப்ப நம்ம RHS மொத்தமா எடுத்துக்கலாம். RHSல என்ன இருக்கு? 3 into s2 minus s1. சோ இந்த மொத்த டேர்மை நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும்? 3n by 2 2a plus 3n minus 1d. இது வருது. இப்ப இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா s3 மாதிரி இருக்கா? 3n by 2 2a plus 3n minus d. So தேர்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிறத வச்சு பேஸ் பண்ணி நம்ம இது s3 ன்னு எழுதிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் இந்த ஹோல் டேர்மையுமே நம்ம s3 ன்னு எழுதுறோம். ஓகேவா? சோ s3 is equal to 3n by 2 2a plus 3n minus 1d. அப்ப இது எப்படி ஆகும்? 3 into s2 minus s1 is equal to இந்த ஹோல் டேர்மையுமே s3 ன்னு எடுக்கிறீங்க. சோ equal to s3. சோ நம்ம RHSல எடுத்தோம். நம்மளுக்கு ஆன்சர் LHS கிடைச்சிருச்சு. LHS equal to RHS ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். Therefore hence proved. ஓகேவா? சோ நம்ம வந்து என்ன क्वेश्चनல கேட்டிருந்தாங்களோ அதை நம்ம கரெக்ட்டா ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால hence proved ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? இந்த சம்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். Thank you.